அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டனுவர்ஸ் 2025-26 அகாடமிக்கு இருக்குது ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் நான் பிபிஎஸ்சி கோர்சஸுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ரேங்க் அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பிடெக் கோர்ஸு, பிடெக்கில் மொத்தம் 3 கோர்சஸ் இருக்குது. போல்ட்ரி டெக்னாலஜி, டைரி அண்டு இன்னொரு 3 மொத்தம் ஃபுட் டெக்னாலஜி. இந்த மாதிரி 3 டெக்னாலஜி கோர்சஸுக்கு ஃபுல் ரேங்க் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன கட் ஆஃபில் எவ்வளோ பேர் இருக்காங்க, கட் ஆஃப் பாசிபிலிட்டி என்ன, எவ்வளோ பேர் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு முக்கியமான தகவல் வீடியோ. இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. இப்போ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தனுவாஸில் பிடெக் கோர்சஸ்க்கு ரேங்க் அனலைஸ் பண்ணி அதனுடைய முழு விளக்கம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தனுவாஸ் பிடெக் அகாடமிக் கேட்டகரி, அகாடமிக் ஸ்ட்ரீமில் பிடெக் பொறுத்த வரைக்கும் வொகேஷ்னல் குரூப்பு நாட் எலிஜிபிள், அகாடமிக் மட்டும்தான். அதனால் அகாடமிக் செஷன் மட்டும் தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதில் 75% கேட்டகரியும் இருக்குது. பட் நம்ம அதில் பார்க்குறது வந்து அகாடமிக் செஷன், அகாடமிக் ஸ்ட்ரீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். 200 மார்க்கு, 200க்கு 200 கட் ஆஃப் இருக்கிறவங்க 4 பேருங்க மொத்தம். அப்புறம் 195லேருந்து 99 199 அப்படின்னு பார்த்தா ஒரு 75 பேர் இருக்காங்க. 194லேருந்து 190 இந்த மாதிரி ரேஞ்சு, அப்போ 235 பேர் இருக்காங்க. அப்புறம் 185லேருந்து 90 அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா 325. இந்த மாதிரி பார்க்குறப்ப மொத்தமாகவே இதில் எவ்வளோ பேர் இருக்குது. இந்த பிடெக்கு 2025-26 அகாடமிக் இருக்குது. ஸோ 4714 நமக்கு அப்போ 100 சீட்டுக்கு பார்க்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 500 ஒரு மேக்ஸிமம் ஒரு 600 ரேங்க் உள்ள 600 ரேங்க்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா இந்த ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் நம்ம பேச முடியும். எப்படி நிறைய ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம பிபிஎஸ்சிக்கு தான் எடுப்பாங்க. ஸோ செகண்டில் தான் இந்த பிடெக் கோர்சஸ்க்கு வருவாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாம் ஒரு 185க்கு ப்ளஸில் இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன். இதை டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் வந்து நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்லுவேன். ஸோ ஆசைப்பனா பார்த்தோம்னா பிடெக் கோர்சஸ்க்கு 4714 பேர் அப்ளிகேஷன் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, மெரிட் லிஸ்ட்டில். ஸோ 150க்கு கீழே 1072 பேர் இருக்காங்க. இதுக்கு மேலே உள்ளது மொத்தமாக இந்த லிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு எதுக்காக இப்போ பேசிகிட்டு இருக்கோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். அப்போ 195லேருந்து 200க்குள்ளாரே பார்த்தோம்னா 79 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம சீட்டே பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாலாம் போக 96 சீட்டு, 94 சீட்டு தான் வரும் நமக்கு இருக்கிறத பார்த்தோம்னா. இப்போ 94 சீட்டுக்கு இதுலேயே கிட்டத்தட்ட 80 பேர் இருக்காங்க 195க்கு மேலேயே. அதுக்கு கீழே பார்த்தோம்னா 190க்கு மேலே பார்த்தோம்னா இன்னும் 300 பேருக்கு மேலே வந்துருச்சுருக்கு. ஸோ நம்ம மார்க்குன்னு பார்க்குறப்ப 185க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் நம்பி இருக்கலாம். இதில் நிறைய பேர் வந்து மற்ற கோர்சஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ ஓரளவு க்ளோஸுன்னு இப்போ சொல்லியிருக்கேன். ஒரு 185 மேலே இருந்தால் சேஃபு. ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அண்ட் போல்ட்ரி இந்த மாதிரி கோர்சஸ்க்கு. இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோவில் எக்ஸாக்டாக அதை பற்றி பேசுவோம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.